ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எக் புடிங் தான் செய்ய போகிறோமே. நம்பி முட்டையை வச்சு புடிங் செய்ய போகிறோம் நண்பர்களே. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நண்டு, மீன், குழம்பு, தோசை, இட்லி என்று இன்றைக்கு வந்து புடிங்க்கு வந்தாச்சு. என்ன நல்லா இருக்குது நண்பர்களே. பிள்ளைகளெல்லாம், சின்ன பிள்ளைகளும் கூட பெரிய ஆக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்கோ கடகடண்டு எக் புடிங் செய்யலாம். இப்போ வந்து முட்டை புடிங்குக்கு, எக் புடிங்குக்கு முட்டை எடுப்போம். முட்டை வந்து ஒரு 4 முட்டை. 1 2 3 4. இதில் வந்து சீனி கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு சேருங்க. சரியா? நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன், நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுக்கலாம். இதோட வனிலா எசன்ஸ் 1, ஒரு மூடியும் ஒரு கொஞ்சம். இதோட பால் எடுத்திருக்கேன். இது வந்து கொத்மலை ஃப்ரெஷ் மில்க். இப்போ இதில் வந்து ஒரு அரைவாசி சேர்ப்போம். இது வந்து 500 ml நினைக்கிறேன். பார்ப்போம், உங்களுக்கு காட்டணும் இல்லை விளையாண்டு கேப்பீங்க. இது வந்து 1000 என்ன தம்பி? எத்தனை ml? 1 லிட்டர் என்ன? எங்கே போட்டிருக்கடா? இதில் போட்டிருக்கு நண்பர்களே. நான் தேடுறேன் 1 லிட்டர் ரெண்டு. சரியா? அது இப்படி கோடு போட்டதா எனக்கு தெரியல. சரியா? இதில் அரைவாசி எடுக்கிறேன் 500 ml. சரியா? இதில் ஓப்பன் பண்ணி இதை எடுத்தோம்னா மிச்சத்தை வந்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நாங்கள் எடுக்கணும், வெளியில் வைக்கக்கூடாது. துறக்காமல் அப்படியே வச்சுருந்தோம்னா வெளியில் வைக்கலாம். இந்த பால் வந்து இனி வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், கலந்து விடுவோம் இந்த மாதிரி. சரியா? இப்போ பாருங்க, இதை நல்லா வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இனி இது இருக்கட்டும் ஒரு பக்கமாக. வந்து கரமல் செய்ய போகிறேன். அதுக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டும். இப்போ சீனி சேர்க்குறேன். இது வந்து அப்படியே உருகி வரட்டுக்கும். அடுப்பாக கூட்ட வேணாம், தணிச்சி விடுவோம். உருகி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி உருகி வருது. இங்கே பார்த்தீங்களா? இன்னொரு கொஞ்சம் உருகைக்குள்ளே கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ உருகட்டும் இன்னும் கொஞ்சம். இப்போ தண்ணி சேர்ப்போம் கொஞ்சம். இப்படியே உருகி வரட்டுக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வரணும். பார்த்தீங்களா கலரை? முதல் இதுக்கு கொஞ்சம் ஊற்றுவோம். அதுக்கு பிறகு இதுலேயும் கொஞ்சம் ஊற்றுவோம். இந்த கப்லேயும் செஞ்சு பார்ப்போம். இனி வந்து இதில் வடித்து ஊற்றுவோம். அதுக்கு பிறகு இங்கே
இனி வந்து அலுமினியம் ஃபாயிலால் மூடி விடுவோம். கணக்காக வட்டி எடுத்துட்டு முதல் இதுக்கு மூடுவோம். அதுக்கப்புறம் இங்கே அடுப்பை போட்டுட்டு இதில் பாருங்க தண்ணி எடுத்து இப்படி ஸ்டாண்ட் வச்சுருக்குவேன். இதை தூக்கி இதில் வைப்பேன். இது மட்டும்தான் வைக்கலாமா என்ன? இப்போ இதில் இது அவியாட்டும். அதுக்குள்ளே மற்றதுகளுக்கு மூடி வைப்போம். அலுமினியம் ஃபாயிலால் இந்த மாதிரி வட்டிட்டு இப்போ இதில் இது அவியாட்டுக்கும் இதை உள்ளுக்கு ஏதாவது செட் பண்ணி அவிய வைக்க போகிறேன். மற்றது இதில் வச்சாச்சு. இதில் அவியாட்டுக்கும் மற்றது உள்ளுக்கு வச்சுருக்கிறேன். இது என் பழைய ரைஸ் குக்கர். இது வந்து பழுதாக போயிட்டுது. இப்போ அதில் தான் அதை எடுத்து இப்படி வச்சுருக்கேன். உள்ளுக்கு வச்சிங்க பார்த்தீங்களா? அவியட்டும். மழை வரப்போகுது நண்பர்களே. இங்கே பாருங்க காற்று, என்ன ஒரு காற்று. நல்ல வெயில் அடித்து கொண்டு இருந்தது. திடீரென்று இப்படி இட்டுட்டி கொண்டு வருது. மழை 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 வந்துட்டு நண்பர்களே. பார்த்தீங்களா? காத்தோட மழை. காற்று பாருங்க, ஒரு சரிவாக தூருது மழை. ஒரு சத்தா இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க தென்னை மரத்தை, காற்று. இங்கே முருங்கை மரத்தை பாருங்க, ஆடுற ஆட்டத்தை. இப்போ டைம் சரி, என்னை நிப்பாட்டிட்டு உள்ளுக்கு கொண்டு போய் பார்ப்போம். ஏன்னா மழையாக கிடக்கு. இப்போ எடுப்போம். உடனே எடுக்கல, அது என்ன சுடுவது, கொஞ்சம் மாறணும். சரிங்களா? சூப்பராக வந்துட்டு. ஆனால் சுடுவது நல்லா ஆறணும். குச்சால குத்தி பார்ப்போம். பாருங்க ஒட்டே இல்லை பார்த்தீங்களா? நல்லா ஆறட்டுக்கும். இப்போ அதை பார்ப்போம். நிப்பாட்டிட்டு இதே எடுப்போம். வாவ், சூப்பராக வந்துக்கிட்டு தம்பி. பார்த்தீங்களா? இதுக்கும் மொட்டை இல்லை. இப்படியே எடுத்து வச்சு விடுவோம். ஆறினொன்று தான் நான் பார்ப்பேன். என்ற சூட்டோடையே பார்த்தோம்னா பீயை பார்க்கும். அதெல்லாம் ஆறணுன்னு எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். இனி ஆறட்டும். இப்போ புடிங்க பார்க்கலாம் வாங்க. இப்படி இருக்க இந்த ஓரங்களை எடுத்து விடுவோம். வாவ், சூப்பராக இருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? இதான் எக் புடிங். இதையும் பார்ப்போம். இதை இப்படியே எடுத்து சாப்பிடலாம் நண்பர்களே, ஆனாலும் எடுத்து பார்ப்போம். ஓ, சரிங்களா? இது சின்னதாக வந்துருக்கு, கொஞ்சம் தானே விட்டுதான்.
பாருங்க, இதையும் பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்கு. என்ன பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? இப்போ வாங்க பார்க்கலாம். பிடிங்க. பாருங்க எப்படி வந்திருக்கேன். சரிங்களா, வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது தெரியுமா? வாயில் வச்சோடனே போய் கரைஞ்சி கொண்டு போகுது. இங்கே இதை பாருங்க. சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யலாம் நண்பர்களே. டக்குன்னு செய்யலாம். முட்டை, பால், சீனி, அவ்வளோதான். செம்மையான எக் புடிங் ரெடி, முட்டை புடிங் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பிரியாணி அப்படி ஸ்பெஷல் சமையல் டைமில் இந்த மாதிரி செய்யலாம். நல்லா இருக்கும், விரும்பி சாப்பிடுவீங்க. சரியா, இது வந்து கிட்டத்தட்ட வட்டிலப்பம் மாதிரி தான். நான் வட்டிலப்பத்துக்கு நாங்கள் தேங்காய் பால் சேர்ப்போம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறோம். செம்மையாக இருக்குது நண்பர்களே, தெரியுமா? வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகுது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.